வெல்கம் டு சிஎம் கணேஷ் vlogs. வீட்டில் இப்போ வீடை சுற்றி காட்ட போகிறோம். என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை, வீடை ஃபுல்லாக எல்லாம் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். பார்க்கலாம். உள்ள இது தண்ணி சவுண்டு கேட்குது. என்ன ஃபுல்லாக ஒரே ஆளாக வேலை செய்கிறான் பாவம். இவ்வளோ நேரம் சாமான கழுவலாம் போல இருக்குது. கழுவ போறேன். ஒண்டியாலா இருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் 2 பேரா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 பேரா இருந்தா வேணா நான் வேணா வட்டா? இல்ல நீ இல்ல சொல்ல நிவாஸ் அனுப்பிட்ட, சசி அனுப்பிட்ட, பொண்ணு அந்த தங்கச்சி இருக்கலடா. அப்புறம் என்னடா அதுவும் பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆனா இன்னும் நல்லா இருக்கும். எஸ்ஸா சந்தியாவா? அங்க இருக்காளே சத்யாவா? அந்த துணி கடை, அந்த துணி கடை முன்னாடி பாத்துமே அந்த சத்யாவா? அந்த பொண்ணு தான் கொஞ்சம் எஸ் யூ சுமித்ராவா? ஓ மை காட், அவ ஓஹோ சுமித்ரா. சூப்பரா சூப்பரா. அந்த பொண்ணா? இந்த வீடியோ அவங்க பார்த்தாலும் பாப்பாங்க. பாத்துனா கொஞ்சம் கஷ்டத்தை கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் டக்குன்னு எல்லாம் பாருங்க. மாமியா மாமனார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க மனசு வச்சா முடியும். நல்லா இருக்கு. கொஞ்சம் நன்றி பாத்துக்காங்க, கஷ்டப்படுறோம். கொஞ்சம் அமுச்சு விடுங்க. அதான் சுமித்ரா. நான் பேசுறேன்டா, ஒரு பூக்கடை தான்டா பேசுறேன்டா. பூக்கடை சுமித்ரா. எஸ் யூ நான் பேசிடுறேன் கூட, அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத. எஸ் யூ சுமித்ரா. ஓகே ஓகே. வேற என்ன பேரை சொல்லப்ப வீடியோ பாக்குறவங்க நிறைய எஸ் யூ இருக்குண்டா. அதுல யாருன்னா சொல்லுவாங்க. ஒரு லெட்டர் சொன்னா கூட தெரிஞ்சிருமா? ஃபுல்லா இதுதான் கிச்சன். கிச்சனுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்ல. ஏங்க நானே குளிக்கிற தண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேங்க. வேற எதுவும் இல்ல, தப்பா தெரிஞ்சுக்காதீங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா பாத்தீங்கன்னா நான் 2 வண்டி வச்சிருப்பேன். வீட்டுக்கு வெளியே ஒரு வண்டி, இங்க ஒரு வண்டி. இது என் வண்டி தான். இஎம்ஐ தான் வாங்குது. 200 ரூபாய். மாசம் மாசம் எவ்வளவு? 3 ரூபா கட்டுறியா? 2 ரூபா கட்டணும். 2 ரூபா கட்டணும். செம பட்ஜெட் ஆச்சு. ஆமா ஆமா தெரியும். நான் நேத்து நினைச்சேன் யாரா லூசு பையன் வண்டி இங்க பார்க் பண்ணிருக்கிறானேன்னு. பெட்ரோலே போட முடியாது. பெட்ரோல் அன்லிமிட்டட். ஓட்டினே இருக்கலாம். அப்படியே ஒரு வைக்குது. நல்லா இருக்கும். 200 ரூபாய் சொன்னாங்க, வாங்கிட்டேன். ஓகே. இப்படியே வந்தீங்கன்னா ஹால். இப்படியே போனீங்கன்னா இது பாத்ரூம். இல்ல இதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்ரூம் திங்கிங் ரூம். திங்கிங் ரூமா? ஆமா. அப்படி நீ பாத்ரூம் போய் உட்கார என்ன பண்ண சொல்லு? யோசனை பண்ணுவியா? அது இது அதுன்னு சொல்லிட்டு என்ன யோசனை பண்ணுவியா? அதான் திங்கிங் ரூம். உள்ள உட்காந்து அப்ப யோசனை பண்ணுது. உங்களுக்கு எதனா டவுட்டா தான் நீங்க உள்ள போய் உட்காந்து உள்ள போய் அழகா உட்காந்து திங்கிங் பண்ணலாம். திங்கிங் ரூம் சூப்பரா. ஃப்ரிட்ஜில் என்னென்ன வைப்பாங்க? மிஞ்சி போனா ஒரு காய்கறி, பழம், ஆப்பிள், திராட்சை இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஆனா இவங்க ஃப்ரிட்ஜை பாத்தீங்கன்னா வித்தியாசமா இதை வச்சிருக்கானுங்க. அது நீங்க என்ன நீங்களே பாருங்க. அவனே காட்டுவான். 2மே காட்டு, பரவாயில்ல. 10 வருதா? கீழே. ஓ மை காட். என்ன எல்லாமே ஃப்ரிட்ஜ் திறந்தாலே கெச்சிரும். பாத்தீங்கன்னா மீன் சாப்பாடு, கிளாஸ், கூலிங் கிளாஸ், அதனால கூலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. கூலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க. பாரு சேஞ்ச் வேணுமா? எவ்வளவு சேஞ்ச் இருக்குங்க. எங்க வீட்டுல சேஞ்ச் நிறைய இருக்கு. சரி பாருங்க, ஹெல்மெட்டை தலைக்கு போடுங்கன்னு கொடுத்தா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். 2 வயசு இருக்கும். இது திறந்தா கூட வெறும் லைட்டிங் தான் இருக்கும். பேனரு, லைட்டு, இந்த மாதிரி லைட்டிங்க சூப்பரா. நல்லா கெட்டு போகாம இருக்குல்ல எல்லா பொருளும். அதான் எதுவுமே கெட்டு போகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அதனால ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நியூ மாடல் ஃப்ரிட்ஜா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை நல்லா இருக்கு. மேல வாவ், ஜர்க்கின்னு, கவரு, மாத்திரை. மாத்திரை எல்லாம் கெட்டு போக கூடாது.
ஃப்ரிட்ஜ் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஆனா ஒரு கேமரா கூட இருக்கு. கேமரா உள்ள இருக்கு. இருக்கு, நான் பார்க்கல. உள்ள இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது உள்ள ஒன்று வச்சிருந்தேன் சிகரெட்டா. ஓ ஆள் கொடுத்தது என் பேரை மச்சிக்குவானே. சுமித்ரா. கீழே எழுத்துக்குது. சுமித்ராக்கு எத்தனை லெட்டர் வரும்? கீதுரா அந்தாண்டு ஒரு 2 லெட்டர் பறிஞ்சிருக்குதுடா. இன்னும் இருக்குது, அதை நான் காமிக்க மாட்டேன். யாரா தெரியாது விடு. வேற லோக்கின்னு இருக்கா, அது போதும். அதெல்லாம் தெரியாது விடுப்பா. இது இருக்குதா, எடுத்து காமிச்சிக்கலாம் விட. அப்புறம் அதுல போய் என்ன இருக்குது? இது வந்து பாத்தீங்கன்னா ஏய் இது கீதா கொடுத்ததுடா. இதே இடம் எடுக்கிற. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கின்னு இருக்கும். நான் அப்படியே இந்த திருப்பினா அது ஒரு மாதிரியா இருக்கும். அது ஒரு மாதிரியா இருக்கும். மாதிரியா இருக்கிறதெல்லாம் காட்டாத, நல்லா இருக்கிறத மட்டும் காட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சேஃபா வச்சுக்கலாம், யாரும் வரலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெளிநாட்டு காசு. வெளிநாட்டு காசு. 10. நெக்ஸ்ட் கோவா போலான்னு அதுக்கா? ஆமா, எல்லாம் வெளிநாட்டு காசு. எல்லாம் என்ன கூட ஒரு 10,000 ரூபாய் சேரும். 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். இது மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டு காயின் வந்துடும். காசை கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறீங்கடாடி. நம்ம இப்ப பழைய பொருள் அருங்காட்சியமா நடத்தின்னு கிடக்குறோம். எல்லாம் பழைய பொருளை கத்தின்னு கிடக்குறேன். இதுவும் தான். இதெல்லாம் அவங்க தாத்தன் அந்த காசு இப்ப எடுத்து காட்டின்னு கிடக்குறேன். பாத்துருக்க மாட்டீங்க. இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. காமிக்க எதுவும் விடுறதுன்னே தெரியல. அவ்வளவுதான் விட விஜய் அவ்வளவுதான். ஆனா பயங்கரமா வச்சுன்னுங்கிற. பயங்கரமா இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள கிச்சனுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. வாய்ஸ் மட்டும் கேக்குது. அப்ப ஏதோ பேய் இருக்கு. வாய்ஸ் மட்டும் கேக்குது. ஆனா ஆள் இல்ல. வந்துட்டாரு. கடவுளே கடவுளே. விஜய் அண்ணன் யாரு? தளபதி. அண்ணன் யாரு? அண்ணன் அஜித். ஏய் 2 லட்சம் ரூபாய் டிவியா உடஞ்சிருவாரு. பின்னே ஏய் 2 லட்சம் தான் அது இருக்கும். ஒண்ணு இருக்குதா? ஏய் அது லட்சக்கணக்கு நான் பண்றதுடா. லட்சக்கணக்கு டிவி. டிவிக்கு மேல பார்க் பண்ணி நிக்கிறான் அவன் வண்டியை. ஆமா, பெட்ரோலே போட தேவையில்ல. அன்லிமிட்டட் வண்டி பத்தி. ஆமா, அதான் தெரியாது. கடவுளே அஜித். அஜித் வண்டி விஜய். ஏன் அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? எனக்கு சரி ஓகே, ஒரு ஐடியா. நம்ம கேம் ஆரம்பிச்சிடலாமா? ராஜா ராணி சீட்டாட்டம். போலீஸ் திருடன். அத தெரியல, ரூல்ஸ் தெரியல, சொல்லிட்டா. இப்ப திருடன் போலீஸ் ஒரு இடத்துல நில்லுங்க. 2 பேரும் தூரம் நினைக்கிறீங்கடா. எங்க அப்படி இல்லடா. இப்ப எப்படின்னா ஐயா அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வராது. நான் சொல்றதே கேளு. நான் இப்ப அவ்வளவுதாங்க நம்ம சேனல்ல வீடியோ. இதுதான் நம்ம சேனல்ல வீடியோ. இதுக்கு மேல எல்லாம் சேனல்ல வீடியோ போட முடியாது. இவங்களை வச்சு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆல்ரெடி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவங்களை வச்சு வீடியோ எடுத்த மாதிரி தான் நான் சேனல்ல போஸ்ட் பண்ண மாதிரி தான். அவ்வளவுதாங்க. இதோட நம்ம கட் பண்ணிக்கலாம். பை பை. இப்ப வீடியோ பண்ணலாமா? அட்றாங்க அமுக டுமுக அமால் டுமால்.